எல்லாருக்கும் வணக்கம். டைம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அண்ட் 8 மாதம் கழிச்சு அகைன் நான் ப்ரெஸ்ஸை பார்க்குறேன். வெரி ஹாப்பி உங்கள் எல்லாரையும் அகைன் நான் திரும்ப பார்க்குறது. ஒரு புதுவிதமான ஒரு பொசிஷனிங், அந்த மார்க்கெட்டிங், இந்த விஷயங்கள் எல்லாருமே பேசினாங்க. பட் எனக்கு ஒரு ஐடியா இருக்கும். அந்த ஐடியாவை பின்னாடி இருந்து இந்த ஈவெண்ட்டுக்கும் இவ்வளோ பின்னாடி நின்று வேலை பார்த்தது என்னோட அசோசியேட் ப்ரொடியூசர் விஜய் தான். முடிவு எடுக்க மாட்டோம். அதுதான் எங்களோட பெரிய சக்ஸஸ்ன்னு நான் நம்புகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர் டுடே. இந்த ஓவர்வெல்மிங்ன்ற ஒரு வார்த்தை இருக்குங்க, அதுதான் இப்போ எனக்கு மனசுக்குள்ள. நான் ஃபீலிங் வெரி 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 ஓவர்வெல்ம்ட். ஐ எம் ஸோ ஹாப்பி டு கம் பேக். So happy and honored and proud to come back. And எவ்வளோ நல்ல விஷயம் படத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. பட் இந்த படத்தில் சௌந்தர்யா, ரஜினிகாந்த் அண்ட் மகேஷன் பேர் எங்களுக்கு ப்ரெசென்டர்ஸாக வந்ததுக்கு நாங்கள் தான் ரொம்ப ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறோம். And thank you so much, our special guest. Thank you for coming today. I know you're all very very busy, but Kirti, thank you so much. நீங்களும் அந்த இன்டர்வியூ எடிட் பண்ணது நீங்கள் தான். தேங்க்யூ ஸோ மச். இது உங்கள் ஃபஸ்ட்டு படம் மாதிரியே இல்லை. இது எல்லாரும் படம் பார்த்துட்டு பேசுகிறாங்க. பட் நான் லைனப் நீங்கள் ஷூட் நடக்கும் போதே பண்ணுற எடிட் டைம்லேயே நான் சொன்னேன், இந்த எடிட்டர் ஹீஸ் கோயிங் டு மேக் சச் அ பிக் மார்க் இன் இண்டஸ்ட்ரின்ட்டு. And for costume designer, our choreographers, our action department, our art director, everybody, makeup, whoever I'm missing out on, thank you for making this film happen for us. எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு சத்தியமாக டைம் இல்லை. மதன் பேசுன அளவுக்கு நான் பேசியிருக்க வேண்டியது, அந்தாலும் அவ்வளோ நேரம் பேசுனதுனால இப்போ நான் ரொம்ப ஷார்ட்டாக முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். முதல்ல எல்லாருக்கும் நன்றி. அண்ட் அதான் எல்லாருக்கும் வெயிட் பண்ணதுக்கு நான் என்னோட முதல் நன்றியை இந்த இடத்துல நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா உண்மையிலேயே நிறைய டவுட் இருந்துச்சு, இது பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. நிறைய ஃபஸ்ட்டு ஓகே சொல்லிட்டேன் கூட்டாம் போக்கில். அதுக்கப்புறம் இந்த விஷயம் வெளியே வந்ததுக்கப்புறம் சில விஷயங்கள்லாம் பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் அஃபெக்ட் ஆச்சு. ஐயோ இது பண்ணுமா, இது வேணாம், நம்மளுக்கு எதுக்கு இந்த வேணாம் வேலை தான் சொல்லிட்டு நான் இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு அவர் தான் ஃபஸ்ட்டு சொன்னது, நீ நடிக்கணும் அப்படின்னு அவர் தான் என்கிட்ட சொன்னோன்னே அன்றைக்கி இருந்து எனக்கு இந்த எல்லா இன்செக்யூரிட்டிஸும் உடஞ்சி போச்சு. இல்லை நம்ம என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த படம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு. அதுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. இந்த படம் என்ன சக்ஸஸ் வந்தாலும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு டெடிகேட் பண்ணுவேன். ஒரு அழகான மெமரி ஸ்கூலில் இருந்திருக்கும் இல்லையா, அதெல்லாமே திரும்ப ரீகால் பண்ணி அதை நினச்சி சிரிச்சுட்டு கண்டிப்பாக உங்களை அருண் விஸ்வானா சொன்னார், ஒரு கம்ஃபர்டபுள் வாட்சாக கண்டிப்பாக இது இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் சாரி நான் சொல்ல மறந்துட்டேன், எனக்காக வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. கீர்த்தி ப்ரோ, சண்முக ப்ரோ, அண்ட் சிபி அண்ணா, தேசிங் அண்ணா, அதுக்கப்புறம் சினிஷனா வந்திருந்தாங்க, ராம் ப்ரோ வந்திருந்தாங்க, அருண் விஸ்வானா, அண்ட் நாங்கள் மணியண்ணா உட்காந்துருக்காரு, வியாசண்ணா. ஸோ எல்லாருமே எனக்கு என்னென்னா மலையாளம் சினிமாவில் பார்க்கும்போது ஒன்று தோணும் இல்லையா, எல்லாருமே ஒன்றாவே இருக்காங்க, சப்போர்ட். அதே மாதிரி இவங்க எல்லாருமே என்னோட நல்லது எல்லாமே நான் கூப்பிட்டோன்னே வந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள்லாம் என்ன பண்ணாலும் கண்டிப்பாக அங்கே நானும் இருப்பேன். எஸ், தேங்க்யூ ஆல். சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வித் லவ், February 6 கண்டிப்பாக தியேட்டர் போய் பாருங்கள், உங்களை டிசப்பாயின்ட் பண்ண மாட்டோம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுதர்ஷன் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இன்ட்ரோ. தேங்க்யூ. ஸோ என்ன சொல்கிறது தெரியல, ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் பிக் ஷவுட் அவுட் டு மை பீப்புள், மை டீம். என்ன சொல்கிறது, ஃபர்ஸ்ட் சுரேஷ், அவர் எடிட்டர். முன்னாடி மீட் பண்ணல அவ்வளோ. ஸோ எனக்கு ஷூட் டைமில் மதன் ஒரு எடிட் காமிச்சார். ஹி ஷோட் அஸ் அ சீன். அது ஒரு செகண்ட் ஹாஃபில் இருக்கிற ஒரு சீன். அதை பார்த்து நானும் அப்படின்னு சொன்னார், என்னது பேப்படம் மாதிரி இருக்குது அந்த சீன்னு சொல்லி நான் அப்படியே கலாய்ச்சிட்டு இருக்காங்க மதனை. அதுக்கப்புறம் நான் மதன் பார்க்குறப்பையும் நான் ஒரு சின்ன ஸ்மைலோடு தான் அந்த படம் ஃபுல்லாக பார்த்தேன். ஓகே, மேபி ஐ தாட் நான் பாட்டான படம் ஆம் இன் இட் பிகாஸ் அதனால தான் இருக்கும். பட் இங்கே இவர் கெஸ்ட் சொல்லும்போது தான் தெரிஞ்சிச்சு அவருக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஐம் ஸோ ஹாப்பி சீயிங் லிசனிங் ஆல் திஸ் ரிவ்யூஸ் ஃப்ரம் தி கெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்ங்க, தேங்க்யூ ஸோ மச். ஸோ அதான் வித் லவ் Feb 6th release ஆக போகிறீங்க. It's a film we made with lots and lots and lots of love. We are giving it to you with lots of love, and I hope we're going to get we're going to get more love from the audience. And adha with love coming to cinemas on Feb 6th. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். இது ரொம்ப ஸ்பெஷலான ஈவெண்ட்டு. ஏன்னா மதன் படம் இது பயங்கர எமோஷ்னலாக தான் இருக்குது எனக்கு. ஏன்னா பெரிய ட்ராவல், எனக்கும் மதனுக்குமான ட்ராவல் கிட்டத்தட்ட ஒரு 7-8 இயர்ஸ் ட்ராவல். ஃபஸ்ட்டு அரௌண்ட் 2019 மீட் பண்ணோன்னு நினைக்கிறேன். மீட் பண்ணி அப்போ நான் ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தது. அப்போ அதுக்கு ஒர்க் பண்ணுறதுக்காக பேசும்போது ஒன்றுமே கேட்கல, உங்கள் ஃபேவரட் ஃபில்ம் என்ன அப்படின்னு கேட்டேன்.
செவன்ஜி ரெயின்போ காலனி அப்படின்னா என்னோண்டா நீ ஏன் கிட்ட அங்கே வந்துட்டு நிறையா பேசியிருக்கோம், நிறையா கதைகள் நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு காலைல போயிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வித்தில் ஒரு போஸ்டர் பெருசாக அங்கே ஒட்டியிருந்தது. என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஹீரோவும் நல்ல டைரக்டரும் இந்த படம் மூலமாக கிடைக்க போகிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு சூப்பரான விஷயம். விஷிங் கிரேட் லக் ஃபார் த டீம், விஷிங் எவ்ரி ஒன் லைக் அ ஃபினாமினல் ஹிட் அண்ட் see you all in the theaters Feb 6. Thank you. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தலைவா, ரொம்ப ரொம்ப ஹாப்பி. மேம், சௌந்தர்யா மேம், நீங்கள் உங்களை மீட் பண்ணும்போது பாட்டெலாம் பிக்சர்னு சொன்னீங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கு, உங்களுக்கு ஹாப்பின்னு நினைக்கிறேன். இவர் ஹீரோ ஆவான்னு தெரியும், ஆனால் 2வது படத்துலேயே ஆவான்னு எனக்கு தெரியாது. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நன்றி. அதே மாதிரி இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்குற அந்த ஊடகத்துக்கு ஒரு பெரிய வேண்டுகோள், கண்டிப்பாக படம் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய மெமரியை வந்து இது வந்து தூண்டி விடும். நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் ஸ்பெஷல் படம்னு நீங்கள் மென்ஷன் பண்ணுவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நன்றி. தேங்க்யூண்ணா. வணக்கம் ப்ரெஸ், இங்கே இருக்க சினிமா ஃபேமிலி எல்லாருக்கும் வணக்கம். வித் லவ், இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து மகேஷ். அவர் நான் முதல்ல பார்த்தது வந்து சிவாஜி த பாஸ் ரீரிலீஸ் வந்து ரோகிணி தேட்டரில் அப்போ தான் நான் முதல்ல மீட் பண்ணேன். அன்னிலேருந்து நாங்கள் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் வந்து கேஷுவலாக சொன்னார், அப்போ நான் பார்க்கும்போது ஒரு ப்ரொடியூசர் கிடையாது, கேஷுவலாக சொன்னார் படம் ப்ரொடியூஸ் பண்ணலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நல்லாயிருக்கு, எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு வாரம் முன்னாடி வருது. வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும் யங் க்ரௌடுக்கு. கண்டிப்பாக நம்ம எல்லோரும் நம்மளுடைய ஸ்கூல் லைஃப், நம்மளுடைய அந்த ஸ்கூல் லைஃப், லவ் எல்லாத்தையுமே ரிலேட் பண்ணிக்கிற ஒரு படமாக, ஒரு ஃபீல் குட் படமாக சூப்பராக இருக்கும். வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஷஸ் டு சௌந்தர்யா மேம் அண்ட் மகேஷ். ஏன்னா ஒரு படம் பொசிஷன் பண்ணோம் எப்படின்னா இந்த படத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். செம்மையாக ப்ரமோட் பண்ணி ரொம்ப நல்லா பொசிஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படம் நான் இன்னும் பார்க்கல, அதனால் என்ன பேசுறதுன்னு தெரில. அப்புறம் அபிஷனுக்கும் எனக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது. ரிலேஷன்ஷிப்னா அது இல்லை, ஃபஸ்ட்டு டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு பிக்சர் பார்த்தேன், எனக்கு அனுப்பிச்சிருந்தான். அனுப்பிச்சோடனே பார்த்தோன்னே மறுநாளே கூப்பிட்டு வாங்க மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். எனக்கு இப்போ கூட அந்த ஞாபகம் இருக்குது, அந்த சீன் அவன் உள்ளே வர்றது. சங்கராஜ் ஓல்டு மதன் எனக்கு தெரில, அவரை நான் பெருசாக கனெக்ட் இல்லை. விஷஸ் டு யூ. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து எல்லாருமே பேசிட்டாங்க, கண்டென்ட் என்ன பேசணும்னு தெரியல. தமிழ் சினிமாவுக்கு வந்து அபிஷன் மாதிரி ஒரு ஹீரோவை கொடுத்த சௌந்தர்யா மேம், ஃபஸ்ட்லியான் சார், மகேஷ் ஐயாவுக்கு வந்து ரொம்ப நன்றி. ஸோ இது வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிச்சு பார்த்தா வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் பண்ணியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். வித் லவ்ன்ற டைட்டில் பார்த்த உடனே ஒரு பாஷான ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு குட்டி லவ் ஸ்டோரி, அந்த மாதிரி மைண்ட் செட்டில் தான் நம்ம வந்து பார்த்தோம். ஆனால் படம் வந்து ப்ராப்பரான ஒரு கமர்ஷியல் பேக்கேஜ், தர லோக்கலான படமாக தான் எனக்கு ஃபீல். ஸோ 2 எக்ஸைட்டிங் ஃபிலிம், ஷியோர் பிளாக் பஸ்டர். படம் வெடிக்க போகுது. ஸோ எல்லாரும் தேட்டரில் என்ஜாய் பண்ணுங்கள். ஆஸ் யூஷுவல் இந்த மாதிரி படத்தை ப்ரெஸ் எப்படி கேரி பண்ணுவான்னு தெரியும், சொல்லவே தேவையில்லை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். தேங்க்யூ ஸோ மச் மேம்.